நேசம் நிறைந்த உள்ளத்தார் நீளம் நிறைந்த மணிகண்டத்தீசனடியார் பெருமையினை எல்லா உயிரும் தொலையெடுத்து தேசம் உய்ய திருத்தொண்டத் தொகை முன்பணித்த திருவாலன் வாசமலர் மென்கடல் வணங்க வந்த பிறப்பை வணங்குவாம். எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லுக்கங்குல் பொழுதரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுது கை தலைமேலேற துளும்பு கண்ணீரில் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம். தூக்குசி திருத்தொண்டத் தொகை விரிவாக்கினால் சொல்ல வல்ல பிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதிக்குன்றைவாள் செக்கிழாரடி சென்னி இருத்துவாம். இல்லாமல்ல இறைவனுடைய திருவரு கருணையும் குருவருளும் முன்னின்றருள் செய்ய கமல விநாயகர் சத்தங்கத்தின் சார்பாக தெய்வ சேக்கிழார் பெருந்தகை அருளிய திருத்தொண்டர் புராணமாகி ஞான நூலினை தொடர்ந்து சிந்திப்பதற்கும் வழிபாடு செய்வதற்கும் வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அவ்வகையிலே குருவருளையும் திருவருளையும் மனம் மொழி மெய்களாலை வணங்கி வருகிருந்திருக்கின்ற அடியார்களுடைய திருவடிகளை பணிந்து இன்றைய சிந்தனையை சிந்திக்க முற்படுகிறோம். அன்பர்களே, நாம் கடந்த வகுப்பில் திருநாவுக்கரசருடைய அருள் வரலாற்றை சிந்தித்து நிறைவு செய்திருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக நாம் இன்று குலச்சிறை நாயனார் என போற்றப்பெறுகின்ற அடியவருடைய வரலாற்றை நாம் சிந்திக்க முற்படுகின்றோம். நம்பி ஆரூரராகிய சுந்தரமூர்த்தி சாமிகள் திருத்தொண்டத் தொகை என்கிற பதிகத்தில் போற்றுகிற பொழுது ஒரு நம்பி அதாவது பெருநம்பி குலச்சிறைதன் அடியார்க்கும் அடியேன் என்று போற்றுகிறார். பெருநம்பி குலச்சிறைதன் அடியார்க்கும் அடியேன் என்று இங்கே குறிப்பிடுகிறார். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இங்கே பெருநம்பி, இந்த நம்பி என்று சொல்லுகிற பொழுது நம்முடைய குலச்சிறையாருடைய மரபு பெயராக அது குறிக்கப்பெறுகிறது. பொதுவாக ஆடவரில் அந்த ஒழுக்கத்தில் சிறந்து விளங்குபவர்களுக்கு நம்பி என்று பெயர். இங்கே பெருநம்பி என்பது அவருடைய குலப்பெயராக உரையாசிரிய பெருமக்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்த வகையில் பெருநம்பி குலச்சிறை என்று சொல்லப்பெறுகிற திருநாமம் உடைய அவரை வணங்குகிற அடியவருக்கு நான் அடியவன் என்ற முகையில் நம்முடைய நம்பிகள் அருள் செய்கிறார்கள். எனவே பெருநம்பி குலச்சிறைதன் அடியார்க்கும் அடியேன், அவரை வணங்குகிற அடியவருக்கு நான் அடியவன் என்பது திருத்தொண்டத் தொகையில் நம்பிகள் போற்றுகிற திருவாக்கு. இதை வைத்துக்கொண்டு சேக்கிழார் பெருந்தகை அவருடைய வரலாற்றை நமக்கு விரித்து தருகிறார். அவருடைய வரலாற்றை சொல்லுகிற பொழுது அவருடைய அந்த புராணத்தை நமக்கு சேக்கிழார் பெருந்தகை 11 பாடலில் நமக்கு எடுத்து காட்டுகிறார்கள். அதில் முதல் பாட்டு தொடங்கும்போது சொல்கிறாரு, நாட்டு சிறப்பை சொல்லி அவருடைய புராணம் தொடங்கப்பெறுகிறது. பன்னு தொல் புகழ் பாண்டி நன்னாட்டிடை செந்நெல் ஆர்வயல் தீங்கரும்பின் அயல் துண்ணு பூகம் புறம்பனை சூழ்ந்து மன்னு வன்மையினார் மனமேற்குடி. இந்த பாட்டில் பாண்டி நாட்டினுடைய பெருமை என்று சொல்லும் பொழுது பழமையான புகழை உடைய பாண்டி நாடு என்று குறிப்பிட பன்னு தொல்புகழ் பாண்டி நாட்டிடை அப்படின்னு சொன்னார். நமக்கு மணிவாசக பெருமான் பாண்டி நாடே பழம்பதியாகவும் பத்திசை அடியரை பரம்பர துய்ப்பவன் என்று குறித்திருக்கிறார். சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்த பாண்டி நாடு என்பதனால் அது முதல் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் என்று 3 வகையான சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்திய அதனுடைய தொன்மையை ஆகிற பொழுது நமக்கு இன்றைய காலத்தில் ஏறத்தாழ 4000 ஆண்டுகளுக்கு முன் 6000 ஆண்டுகளுக்கு முன் என்று சொல்லக்கூடிய பழமையுடையது என்பதனால் தொல்புகழ் பாண்டி நாடு என்று குறிப்பிடுகிறார். எனவே பன்னு தொல்புகழ் பாண்டி நன் நாட்டிடையை இது நாட்டு சிறப்பை ஒரு வரியில் காட்டிட்டார். அவருடைய தலம் மணமேற்குடி என்று சொல்லப்பெறுகின்ற திருத்தலம். இன்றைய நாளில் சொல்லணும்னா இன்றைக்கி நம்ம கிழக்கு கடற்கரை சாலை என்று சொல்லக்கூடிய அந்த பகுதியில் நீங்கள் செல்லுகிற பொழுது இந்த திருத்தலம் மீமிசல், நம்முடைய திருப்பெருந்துறை போன்ற அந்த தலங்களுக்கு பக்கத்தில்
அமையப்பெற்றிருப்பதை நீங்கள் காணலாம். இன்றைக்கி மீமீசலுக்கு அருகில் இருக்கக்கூடிய தலம் இந்த மணமேற்குடி என்று சொல்லப்பெறுவது. எனவே கிழக்கு கடற்கரை சாலை என்று சொல்லக்கூடிய அந்த சாலையில் இந்த திருத்தலம் அமையப்பெற்றிருக்கிறது. எனவே எப்படி இருக்குதுன்னார், செந்நெல் ஆர்வயல் தீங்கரும்பு அப்படின்னார். நெல் இருக்கிறது, கரும்பு இருக்கிறது, இதற்கு பக்கத்தில் பாக்கு மரங்கள் இருக்கின்றன. இவை எல்லாமே நமக்கு வயலும் வயல் சார்ந்த பகுதியினுடைய கருப்பொருளாக இருப்பதனால செந்நெல் ஆர்வயல் தீங்கரும்பின் அயல் துண்ணு பூகம் புறம் பனை சூழ்ந்து. ஆக நெல், கரும்பு, பாக்கு முதலானவை இருக்கக்கூடிய வயல் சார்ந்த பகுதியாக இருக்கக்கூடிய தலம் இது. அதில் அது மட்டுமல்ல, நல்ல வளமான பகுதி என்கிற மண்ணு வன்மை அப்படின்னார். இங்கே வன்மை என்பது வளத்தை குறித்தது. மண்ணு வன்மை, வன்மையினார் மணமேற்குடி. எனவே இந்த திருத்தலம் நல்ல வளமுடைய தலமாக இருக்கிறது. இயற்கை வளமுடைய பகுதியாக பாண்டி நாட்டின் பல பகுதிகளில் இந்த தலம் வளமான பகுதியாக இருக்கிறது அப்படின்னு சொன்னார். அந்த மணமேற்குடி என்ற பகுதியில் நம்முடைய நாயனாரை பற்றி சொல்ல வரார். அப்பதிக்கு முதல்வர் வன் தொண்டர்தாம் ஒப்பரும் பெரு நம்பி என்று ஓதிய செப்பரும் சீர் குலச்சிறையார் திண்மை வைப்பினால் திருத்தொண்டில் வழாதவர். அவர் சொல்கிறார், இந்த மணமேற்குடி என்று சொல்லப்பெறுகிற இந்த திருத்தலத்தில் அந்த தலத்துக்கு உரிய தலைவராக இருக்கிறார். அப்பதிக்கு முதல்வர். எனவே அந்த திருத்தலத்தினுடைய முதல்வராக, அதே சமயத்தில் வன்தொண்டர் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு இறைவன் கொடுத்த பெயர். என்னை வன்மையாக பேசியதனால் வன்தொண்டன் என்று வாழ்வு பெற்றாய் என்று பெருமான் அவருக்கு கொடுத்த பேர் வன்தொண்டர் என்று. பித்தன் என்று உரைத்த காரணத்தினால நம்பி ஆரூரருக்கு சிறப்பு பெயரில் ஒரு பெயர் வன்தொண்டர் என்கிற பெயர். தம்பிரான் தோழர், அவர் திருவாரூருக்கு போய் பெருமானை வணங்கும்போது தம்பிரான் தோழரானார். ஆனால் முதல் திருப்பதிகம் பாடுகிற பொழுதே வன்மை பேசியதனால வன்தொண்டர் என்ற நாமம் தந்தானார். தம்மைகள் பேசி சபை முன் வன்மைகள் பேசிட வன்தொண்டன் என்பதோர் வாழ்வு தந்தான் என்று அவரே தந்த சான்று அவருடைய வாக்கிலேயே அமைகிறது. ஆக பொன்னை தந்து என்னை போகம் புணர்த்த நன்மையனார்க்கு இடமாவது நம் திருநாவலூரே என்று போற்றுகிற அந்த பதிகத்தில் வன்தொண்டன் என்பதோர் வாழ்வு தந்தான் அப்படின்னு அவரே எடுத்து காட்டுகிறார். எனவே வன்தொண்டராகிய சுந்தரமூர்த்தி சுவாமியுடைய திருப்பதிகமாகிய திருத்தொண்ட தொகையில் சொல்ல முடியாத, ஒப்புமை சொல்ல முடியாத பெருமை, அதான் ஒப்பரும்னர். ஆக ஒப்புமை சொல்ல முடியாத அவருடைய பெருமை, ஒப்புமை சொல்ல முடியாத பெருமைனர். ஒப்பரும் பெரு நம்பி என்று குறித்திருக்கிறார். ஆக நமக்கு நாயன்மார்கள் ஒவ்வொருவருமே ஒப்பற்றவர்கள் தான். ஒருவருக்கு நிகராக இன்னொரு நாயனார் என்பது நம்ம எங்கேயும் சொல்லப்படலை. கண்ணப்ப நாயனாருக்கு நிகர் கண்ணப்ப நாயனார் தான். அதுபோல் சிறு தொண்டருக்கு நிகர் சிறு தொண்டர் தான். அதுபோல் ஒவ்வொரு நாயன்மாரும் அவரவர் தொண்டில் தலை சிறந்தவங்க. நமக்கு நாயன்மார்களில் யார் சிறந்தவர்கள் என்று ஆராய்ச்சி செய்வதை நம் சமய அறிஞர் பெருமக்கள் தவிர்த்திருக்கிறாங்க. அதை செய்யக்கூடாது என்றும் அறிவுறுத்துகிறார்கள். எனவே நாயன்மார்கள் அனைவரும் ஒரே இடத்தில் வைத்து இறைவன் பார்க்கிற காரணத்தினால ஒவ்வொருவரும் தங்களுடைய பணியில் தொண்டில் ஒப்பற்றவர்கள் என்பதனால் ஒப்பரும் என்று இங்கே குறித்திருக்கிறார். எனவே திருத்தொண்ட தொகையில் பெருநம்பி என்று போற்றப்பெறுகிற ஒப்பரும் பெருமையுடைய பெருநம்பி என்று ஓதிய செப்பரும் சீர் சொல்ல முடியாத பெருமைக்கு உரியவராகிய குலச்சிறையார். இப்போ அவருடைய திருநாமத்தை சொல்லிட்டார். நாடு பாண்டி நாடு, தலம் மணமேற்குடி, நாயனார் பெயர் குலச்சிறையார் என்று அவருடைய திருநாமத்தை சொல்லிட்டார். அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டால், துண்மை வைப்பினால் திருத்தொண்டில் வழாதவர். அதாவது துண்மை அப்படின்னார். இது உள்ளத்தில் இருக்கிற உறுதிப்பாடு என்று பெயர். இங்கே வலிமை என்று சொல்வது மன வலிமையை குறிப்பது. நீங்கள் பொதுவாக நீங்கள் உடல் கூறினுடைய அடிப்படையிலும் சரி,
அகநோக்கினுடைய ஆய்விலும் சரிங்க, மனம் வலிமையாக இருப்பவர்கள் உடல் தோற்றத்தில் அவங்க மெலிது இருந்தாலும் வலிமையான செயலை செய்து முடிப்பாங்க. நீங்கள் உடல் வலிமையாக இருந்து மனம் வலிமையாக இல்லைன்னா அவர்களால் செயற்கரும் செயலை செய்ய இயலாது என்பது நம்முடைய நூல் குறிப்பிடுகிற செய்தி. எனவே உடல் வலிமை, மன வலிமை, இந்த ரெண்டில் மன வலிமை இன்றியமையாதது என்பது தான் நம் சமய நெறிகளில் அறிவுறுத்தப்படுகின்றன. நாயன்மார்கள் எல்லோருமே மன வலிமை மிக்கவர்கள். அவங்களால தான் செயற்கரும் செயலை செய்தார்கள். யாரும் செய்ய முடியாத செயலை செய்வதற்கு அந்த மன வலிமையே காரணமாக இருப்பது. அது மாதிரி நம்முடைய நாயனார் திண்மை அப்படின்ன வலிமை உடைய எப்படிப்பட்டவர், அந்த திண்மை வைப்பினால் திருத்தொண்டில் வழாதவர். அவரும் சில பணிகளை செய்து வருபவர். அந்த பணியில் உள்ளத்தில் கொண்ட உறுதிப்பாடு காரணமாக வழாது அந்த பணியை செய்து வருகிறார். அப்படின்னா ஒரு பணியை எடுத்துக்கொண்டால் விட்டு விட்டு செய்வது. இப்போ நம்ம சில நேரங்கள் நம்ம பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சுவாமிக்கு விளக்கேற்ற வேண்டும்னு கருதுவோம், தோன்றும் போது போய் செய்வோம். சரி, தொடர்ந்து செய்யலான்னு நினைக்கும்போது ஏதாவது இடர்பாடு வந்துச்சுன்னா நம்ம விட்டுடுவோம், திருப்பி மறுபடியும் தோணும் போது பண்ணுவோம். அதுக்கு பேர் மன வலிமையானது என்று சொல்ல இயலாது. விளக்கேற்றன்னு முடிவு பண்ணியாச்சு, ஒரு நாளைக்கு ஒரு விளக்காது இறைவனுக்கு ஏற்ற வேண்டும். எந்த சூழலாக இருந்தாலும் ஒரு தீபம் ஏற்ற வேண்டும். சுவாமிக்கு 2 மலர்கள் பறித்து நம்ம கையால் பெருமானுக்கு வணங்கணும். மலர் தூவி அல்லது மலர் மாலை தொடுத்து அப்படின்னா அந்த நிலை எந்த சூழலிலும் வழுவாது செய்தல் வேண்டும் என்பது தான் திண்மை என்ற சொல்லுக்கு பொருளாக இருக்கிறது. எனவே எடுத்துக்கொண்ட பணியில் வழுவாது திருத்தொண்டு ஆற்றுகின்றவர் நம்முடைய குலச்சிறையார் என்று காட்டுகிறார். சரி, அப்படி ஒரு தொண்டு வழாது செய்யணும்னா நம்ம உள்ளத்தில் இருக்கிற உறுதிப்பாடு மட்டும் போதாது, அதுக்கு இறைவனுடைய கருணை நமக்கு மிகவும் துணையாக இருக்கும். அப்போ தான் அந்த தொண்டில் நம்ம வழாது நிற்க முடியும். அப்படிங்கிறத அடுத்த பாடலில் சேக்கிழார் பெருந்தகை நமக்கு அருள் செய்கிறாங்க. அடுத்த பாட்டில் சொல்றார் பாருங்க, காரணம் கண்ணுதற்கு அன்பர், காரணம் கண்ணுதற்கு அன்பர் என்னையே, காரணம் கண்ணுதற்கு அன்பர் என்னவே, வாரமாகி மகிழ்ந்து அவர் தாழ்மிசை, யாரும் அன்போடு விழுந்து அஞ்சலி முகிழ்த்து, ஈர நன்மொழி எய்த இசைந்து உள்ளார். இப்போ தொண்டில் வழாதவர்னு முன்ன பாட்டில் சொன்னார். எப்படி அவரால் வழாது நிற்க முடிஞ்சது அப்படின்னு கேட்டால், காரணம் கண்ணுதற்கு அன்பர், இறைவனுக்கு அன்பர் என்பதனால தொண்டில் வழாது செய்கிறார் அப்படின்னு குறிப்பு தரார். நீங்கள் திருவருட்பயன் அப்படின்னு ஒரு நூல் இருக்கிறது, மூவாவதி சிவம் அருளிய திருவருட்பயன். அதில் சொல்லும்போது சொல்வார், தாமே தரும் அவரை தம் வலியினால் கருதலாமோ இவன் ஆர் அதற்கு. இப்போ ஏதாவது ஒரு முயற்சி, அது நீங்கள் வழிபாட்டில், யோகத்தில், தியானத்தில், இப்படி ஏதோ ஒரு வழியில் இறைவனை நீங்கள் தரிசிக்கிறீர்கள் என்று சொன்னால், எப்படி சுவாமி தரிசனம் பண்ணினீங்க, எப்படி உங்களுக்கு காட்சி கிடைச்சிது அப்படின்னு கேட்டால், நான் தவம் இருந்தேன் எனவே கிடைச்சார், நான் யோகம் இருந்தேன் எனவே கிடைச்சார், நான் தியானம் பண்ணினேன் எனவே கிடைச்சார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படி சொல்லுபவர்களுக்கு அவர் சொல்கிறாரு, உன்னை போல எத்தனையோ பேர் தவம் செய்தாங்க, அவங்களாம் கிடைக்கலையே, யோகம் செய்தவங்களுக்கெல்லாம் கிடைக்கலையே, அப்புறம் எப்படிப்பா உனக்கு கிடைச்சார். அப்போ தான் அங்கே சிந்திக்கும்போது, அவன் உங்களுக்கு காட்சி கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டான், அதனால் அவன் காட்சி கொடுத்துருக்காரானே ஒழிய நீங்கள் தவத்தினால் பெற்றேன்னு நினச்சிங்கன்னா, தவம் செய்தவங்க இன்னும் பல பேர் பெற முடியாமல் இருக்கிறாங்களே. எனவே அவன் கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்த ஒன்றை என் முயற்சியால் நான் பெற்றுவிட்டேன் என்று நீ சொல்லுகிறாயே, நீ யார் அதற்குன்னு கேட்குறார். தாமே தருபவரை தம் வலியினால் கருதலாமோ இவன் ஆர் அதற்கு அப்படி கேட்கிறார். அப்போ தவத்தினால் பெறலாம் அப்படின்னா, எத்தனையோ பேர் தவம் செய்து இறைவனை காணாமல் வாடி போனார்கள், மாண்டு போனார்கள் என்பது வரலாறு சொல்லுகிற செய்தி. அதனால் நம்முடைய மணிவாசகர் அதை ஆங்காங்கு திருவாசகத்துக்குள்ளேயே பல இடங்களில் குறித்திருப்பார். எனவே தவத்தினால் இறைவனை பெறலாம், நிச்சயமாக தவம் செய்தால் தான் பெற முடியும். ஆனால் தவம் செய்தால் அந்த தவம் கண்டு அவன் இறங்கி வரணும், அவன் இறங்கி வரலன்னா பெற முடியாது.
அதனால தான் நம்முடைய கலையநல்லூர் அப்படிங்கிற தல தேவாரத்தில் சொல்லும்போது உமையம்மை தவம் செய்தாங்க, தவத்தை பெருமான் பார்த்தாரு, இறங்கி வந்தார்னார். குறும்பை மலர்குழலை கொண்ட தவம் கண்டு குறிப்பினோடு அவள் தன் குணத்தினை நன்கு அறிந்து விரும்பும் வரம் கொடுத்தவளை வேட்டருளி செய்த விண்ணவர்கோன் கண்ணுதலோன் மேவிய ஊர் வினவில் அப்படிங்கும்போது அம்மையின் தவம் கண்டுனார். அம்மைக்கே தவத்தை கண்டு தான் அருள் செய்வார்னா நம்ம நிலைமை என்ன நிலைமை நினச்சி பார்க்கணும். நம்ம செஞ்சோம்னா வந்துடுவாராயா அப்படின்னு கேட்டால் இல்லை, அவன் நீங்கள் தவம் செய்துக்கிட்டே இருக்கலாம், நம்ம வேலை அவ்வளோதான். அதை கண்டு எப்போ அருள வேண்டும் என்று அவன் கருதனானோ அப்போ தான் அது கிடைக்கும். இல்லைன்னா நம்ம தவம் தொடருமே ஒழிய தரிசனம் கிடைக்காது. அந்த அடிப்படை தான். அப்போ நம்முடைய குலச்சிறையார் எடுத்துக்கொண்ட தொண்டில் வழுவாது இருக்கிறார் என்றால் அதற்கு ஒரே ஒரு காரணம், அவர் சிவபெருமானுக்கு அன்பர். காரணம் கண்ணுதற்கு அன்பர், அவ்வளோதான் செய்திங்க. எனவே அந்த அன்பு காரணமாக பெருமானுடைய அன்பர் என்பதனால தொண்டில் வழாதவராக பணி செய்து வருகிறார். அந்த அடிப்படை அவருக்கு என்ன ஆயிற்று, யார் அடியவராக இருந்தாலும், எப்படி அன்பு நிறைந்த தொண்டவர் யாராக இருந்தாலும் அவரை காணும்போது மகிழ்ச்சியோடு சென்று அவர்களை வணங்கி திருவடி தாமரைகளை வணங்கக்கூடிய அன்பு கொண்டிருக்கிறார்னர் சொல்றார் பாருங்க. வாரமாகி மகிழ்ந்து அவர் தாழ்மிசை. ஆக காரணம் கண்ணுதற்கு அன்பர். வருகிற அடியவர்கள் சிவபெருமானுடைய அன்பர் என்ற காரணத்தினால அவர்கள் திருவடியை விழுந்து பணியக்கூடியவர் அப்படின்னார். தாழ்மிசை அப்படின்னார். அப்போ அன்பின் காரணமாக மகிழ்ந்து அவர் திருவடி தாமரைகளை விழுந்து பணியக்கூடியவர் நம்முடைய நாயனார். நீங்கள் சிந்தித்து பார்க்கணும், அவருடைய பொறுப்பு அமைச்சு பணி. பாண்டி நாட்டினுடைய முதல் அமைச்சர், ஒரு அமைச்சராக இருக்கக்கூடியவர் அடியவரை கண்டால் நீட்டி விழுந்து வணங்குவார் அப்படின்னு அர்த்தம். அந்த அமைச்சர் என்கிற பொறுப்பு அந்த இருக்கையில் இருக்கும்போது, மற்ற நேரம் அவருடைய அறிவு எப்போதும் தான் ஒரு சிவனடியார், தான் ஒரு சிவனடியார் என்கிற நினைப்பு அவருக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கிறது என்பது தான் இங்கே உணர்த்தப்படுகிற செய்தி. எனவே வாரமாகி மகிழ்ந்து அவர் தாழ்மிசை சொன்னார். யாரும் அன்போடு விழுந்து அஞ்சலி முகிழ்த்து, அவங்கள கைகள் குவித்து நின்று அப்படி சொல்லுகிற வார்த்தைகள் எப்படி இருக்குன்னார். மதுர மொழி அப்படின்னு சொல்கிற மாதிரி இன்பமான மொழிகளை சொல்வார். அதுதான் ஈர நன்மொழி எய்த இசைந்துள்ளார். அப்போ அடியவரை கண்டால் நிலமிசை வீழ்ந்து பணிவார். அவர் வாக்கிலிருந்து வெளிப்படுகிற அந்த வார்த்தைகள் அன்பினுடைய வார்த்தைகளாக வெளிப்பட்டு இருக்கின்றன அப்படின்னார். அது மட்டுமல்ல, அவருடைய செயல் எப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது, அப்போ விழுந்து பணிதல் என்பது அவருடைய உடம்பின் பணியாயிற்று, நல் மொழிகள் சொல்வது வாக்கின் பணியாயிற்று. அப்போ மனம் வாக்கு காயம் என்ற வகையில் உள்ளத்தில் கொண்ட அன்பின் காரணமாக நல்ல மொழிகளை சொல்லி திருவடி பணியக்கூடிய அன்புடையவராக இருக்கிறார். அடியவர்கள் யாராக இருந்தாலும் வணங்குவார் அப்படின்னார். அதை பற்றி ஒரு குறிப்பை நமக்கு கொஞ்சம் விரித்து தருகிறார் நம்முடைய சேக்கிழார் பெருமான். குறியின் 4 குலத்தினராயினும் நெறியின் அக்குலம் நீங்கினர் ஆயினும் அறிவு சங்கரர்க்கு அன்பர் எனப் பெறில் செறிவுறப் பணிந்து ஏத்திய செய்கையார். நம்முடைய நூல்களில் பழைய காலத்தில் 4 வருணம் என்று சொல்லுவாங்க. அந்தணர், அரசர், வணிகர், வேளாளர் என்று 4 வகை சொல்லுவாங்க. அந்த 4 வகையான நெறியில் இருப்பவராக இருந்தாலும் சரி, அந்த நெறி இல்லாதவராக இருந்தாலும் சரி. அப்போ வருகின்ற அடியவர் அந்தணரா, அரசரா, வணிகரா, வேளாளரா என்று பார்ப்பவர் அல்ல. திருநீறு நெற்றியில் இருக்குமானால், உருத்திராக்கம் அணிந்திருப்பாரானால், சிவச்சின்னம் இருக்குமானால் அவர்களை நிலமுற விழுந்து பணிவார். எனவே குறியின் 4 குலத்தினர் ஆயினும் அந்நெறியின் அந்த குலம் நீங்கினர் ஆயினும், அந்த குலத்தில் தான் இருக்கணுங்கிறதில்ல. அதுக்காக குலத்தில் இருப்பவரை வணங்க மாட்டாருங்கள.
இப்போ சில நேரங்களில் ஒரு கொள்கை எடுத்துக்கிட்டால் இப்படிலாம் நான் செய்வேன், இப்படி இருந்தால் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே அப்படிலாம் இல்லை. அவங்க அந்த 4 குலத்திலும் இருக்கலாம், குலத்தில் இல்லாதவராகவும் இருக்கலாம். அவருக்கு குறிக்கோள் திருவேடம் உடையவரை கண்டால் வணங்குதல் வேண்டும். இதுதான் அவருடைய எண்ணத்தில் இருக்கிற ஒன்று. அதனால் குலம் உடையவர் குலம் இலர் அப்படின்னு 2 இங்கே நமக்கு எடுத்து காட்டுகிறார். நம்முடைய நம்பி வாக்குலையும் நீங்கள் பார்க்க முடியும். அவர் அவதரித்தது அந்தணர் மரபில், வளர்ந்ததோ அரச மரபில். அவருக்கு திருமணமோ பறவையாரை திருமணம் செய்து கொண்டார். இங்கே 3மே வேறு வேறு மரபு. அவர் அவதரித்த மரபு வேறு, அவர் ஆட்சி புரிந்து மன்னனுடைய மகனாக வளர்ந்த நிலையில் அவருடைய மரபு வேறு. அவர் திருமணம் செய்து கொள்ளும் பொழுது பறவையாரை திருமணம் செய்த பொழுது அவங்க மரபு வேறு. இதில் அந்த வேறுபாட்டை நீங்கள் பார்க்கணும். அப்போ நம்முடைய இப்போ அதே போல் அவர் தம் மக்களாக 2 பேர்த்தை ஏற்றுக்கொண்டார். கோட்புலி நாயனார் என்று சொல்லப்பெறுகின்ற நாயனாருடைய பெண்கள் 2 பேர். அவங்க 2 பேர்த்தையும் அவர் திருவடி பணிந்து அடிமையாக கொடுத்தார். இன்று முதல் எம் மக்கள் இருவரும் உங்களுக்கு அடிமை அப்படின்னு சொல்லி கோட்புலி நாயனார் கொடுக்கிறார். அப்போ சொன்னார், இல்லை இல்லை, உமது மக்கள் எனக்கும் மக்கள் தான். எனவே இன்று முதல் அந்த இருவரையும் என் குழந்தைகளாக நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி தன் மடி மீது அமர வைத்து உச்சி மோந்து அந்த திருப்பதிகத்திலேயே நாட்டியத்தான் குடியில் பாடிய பதிகத்திலேயே அங்கே இவருடைய தந்தை என்று பதிவு செய்தார். நீங்கள் அவருடைய தேவார திருப்பதிகத்தில் இன்றைக்கி நமக்கு கிடைத்திருக்கிற பதிகம் மொத்தம் 100 பதிகம் கிடைத்திருக்கிறது. அதில் ஒரு 15 பதிகத்தில் இந்த 2 குழந்தைகளுடைய தந்தை என்பதை பதிவு செய்திருக்கிறார். சிங்கடியப்பன் வனப்பகை அப்பன் என்று சேர்த்தும் சொல்லியிருக்கிறாரு, தனித்தனியாகவும் சொல்லியிருப்பார். அப்போ அப்போ அந்த குழந்தைகளாக ஏற்றுக்கொண்டவங்க அவங்க மரபு வேறு. இப்போ எத்தனை நிலை என்பதை நீங்கள் சுந்தரமூர்த்தி சுவாமி வரலாற்றை வைத்து கொண்டு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ இறைவன்பால் அன்புடையவர்கள் தான் நமக்கான உறவு என்பது. அதனால தான் அப்பர் சாமி சொன்ன உறவாவார் உருத்திர பல்கனத்தார்கள், அடியார்களெல்லாம் நம்முடைய உறவு என்ற ஒரு நிலையில் பெருமக்கள் வாழ்ந்திருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். எனவே 4 குலமாகவும் இருக்கலாம், அந்த குலத்தில் நீங்கினராகவும் இருக்கலாம்னார். அந்த நிலை தான் எடுத்துக்காரு. நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் கொல்வாரேனும் குணம்பல நன்மைகள் இல்லாரேனும் இயம்புவராயுடின் எல்லா திங்கையும் நீங்குவர் என்பரார் நல்லார் நாமம் நமச்சிவாயவே என்று குறித்திருக்கிறார். அப்போ அவங்க என்ன பண்பு இருக்கிறது, அதனால் அஞ்செழுத்த சொன்னால் அவங்ககிட்ட இருக்கிற குற்றம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கும் அப்படிங்கிற குறிப்பு நம்முடைய ஞானசம்பந்தர் வாக்கில் இருப்பதை பார்க்கிறோம். ஆவுரித்து தின்று உளரும் புலையரேனும் கங்கைவார் சடையார் கரந்தார்க்கு அன்பராகில் அவர் கண்டின் நாம் வணங்கும் கடவுளாரே என்று அப்பர் சுவாமிகள் அருளியிருப்பதையும் நாம் இந்த இடத்துல கருத்தில் வைத்துக்கொள்ளும். எனவே நம் பெருமக்கள் அன்பு என்கிற ஒரு நெறியில் நின்று அடியவர்களை ஒரே போல பார்த்துருக்கிறாங்க அப்படின்னு காண முடிகிறது. எனவே அந்த குலம் நீங்கினர். அப்புறம் அறிவு சங்கரர்க்கு அன்பர் என பெரு. இங்கே சொல்லும் பொழுது அறிவு சங்கரர்க்கு அன்பர் என பெரு. நீங்கள் 4 குலத்திலையும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஆனால் உங்கள் அறிவு சங்கரன்பால் அன்புடையவராக இருக்கணும். நீங்கள் இறைவன் மீது அன்பு செலுத்தலைன்னா நீங்கள் உயர்ந்த குலத்தில் இருப்பதாக நீங்கள் நினைத்தால் கூட அவர்களை இவர்கள் பொருட்படுத்த மாட்டார்கள் என்பது குறிப்பு. அதனால தான் திருவள்ளுவர் சொன்னார், மேலிருந்தும் மேலல்லர் அப்படிம்பார். மேற்குலத்தில் பிறந்ததுனால மேலான்னு நினச்சிக்காதீங்க, அதுபோல் கீழ் பிறந்துட்டாங்க இருக்க அவங்க கீழ் இருக்கான்னு நினச்சிக்காதீங்க அப்படின்னு ஒரு குரட்பால் அறிவு. மேலிருந்தும் மேலல்லர்பார். அப்போ அவரவர் செயல் தான் ஒருத்தரை மேலானவர்களாக காட்டுமே அன்றி பிறப்பு மட்டுமே ஒருத்தரை உயர்ந்தவராக காட்டாது என்று வள்ளுவ பெருந்தகையும் நமக்கு அறிவுறுத்துவதை நீங்கள் காணலாம். அந்த வகையில் அறிவு சங்கரர்க்கு எனப்பெறில் செறிவுற பணிந்து ஏத்திய செய்கையார். அப்போ அறிவு இறைவன்பால் ஆட்பட்டு இருக்குமானால் அவங்க யாராக இருந்தாலும் வணங்குவார் என்பது அந்த பாட்டில் சொல்லப்படுகிற செய்தியாக இருக்கிறது. இப்போ நமக்கு புறத்தோற்றத்தில் காணும்போது திருநீர், உருத்திராக்கம், சடைமுடி போன்றவை இவர் சிவனடியார் அப்படின்னு காட்டும்.
அறிவுல இருக்கிற அந்த தன்மை நமக்கு அவ்வளோ சீக்கிரம் புலப்படக்கூடிய அல்லது. ஏன்னா அது உள்ளுக்குள்ளே மறைபொருளாக இருப்பது. அப்போ அவருடைய செயலை வைத்து கொண்டு தான் அவருடைய அறிவு எப்படி இருக்குது என்பதை நம்ம பார்க்குறோம். அப்போ அறிவுத்தன்மை இறைவனுக்கு ஆட்பட்டு இருந்தால் அவர்கள் இதில் ஏதாவது ஒரு வகையில் அவங்க தன்னுடைய அன்பினை வெளிப்படுத்தி இருப்பாங்க என்பதனால அந்த ஒரு குறிப்பை நமக்கு காட்டுகிறார். அறிவு சங்கரர்க்கு ஆமெனில் என்ற ஒரு குறிப்பு தருகிறார். உலகர் கொள்ளும் நலத்தினராயினும் அலகில் தீமையராயினும் அம்புலி இலங்கு செஞ்சடையார்க்கு அடியாரெனில் தலமுறப் பணிந்து ஏத்தும் தகைமையார். இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு கேட்டால், இந்த உலகம் சொல்லுகின்ற வரையறைகள், அதாவது உலகர் கொள்ளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நலம், எது இதெல்லாம் நலம் என்று ஒரு பட்டியல் பார்த்திங்கன்னா இன்னென்ன செய்யணும் இன்னென்ன செய்யக்கூடாது என்று நமக்கு பெரியவர்கள் வரையறை செய்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ இயமம் அப்படின்னா செய்யக்கூடாதவை, நியமம் செய்யக்கூடியவை அப்படின்னு சொல்வது. செய்யக்கூடாதவைகளாக ஒரு 10 இருக்கிறது, செய்யக்கூடியவையாக ஒரு 10 இருக்கிறது. அதை பார்த்து கொள்ளலாம். அல்லது நீங்கள் திருக்குறள் எடுத்துக்கொண்டால் அவர் அறிவுறுத்துகிறார், இன்னென்ன செய்யாத இன்னென்ன செய்யாத இன்னென்ன செய்ய வேண்டும் என்று வலியுறுத்துகிறார். அப்போ திருக்குறளில் அறிவுறுத்தப்படுகிற அந்த அறநெறியில் நின்று நீங்கள் பார்க்கும் பொழுது இவர் இந்த நியமங்களை பின்பற்றுபவர், இவர் இந்த நியமங்களை பின்பற்றாதவர் அப்படி 2 வகையாக சொல்லலாம். அதில் எந்த வகையாக இருந்தாலும் சரி, அதான் சொன்னார் உலகர் கொள்ளும் நலம். அப்போ திருவள்ளுவர் சொன்ன அறநெறியில் நிற்கக்கூடியவர் அவராக இருந்தாலும் சரி, ஒருவேளை அந்த நெறியில் அவர் இல்லை, திருவள்ளுவர் சொன்ன நெறியில் அவர் இல்லையா அப்படின்னு ஒரு நிலை இருக்குமானாலும் இவர் அதையெல்லாம் பிரித்து பார்க்க மாட்டார் அப்படிங்கிறார். ஆக அலகில் தீமையராயினும், அவங்ககிட்ட குற்றம் கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் கூட அவர்களை அவங்க சிவபெருமானுடைய அன்பர் என்று அறிந்தால் தாமதமின்றி விழுந்து பணியக்கூடிய அன்பு கொண்டிருக்கிறார் அப்படின்னார். அதான் சொன்னார், அலகில் தீமையராயினும் அம்புலி, நிலவுக்கு அம்புலின்னு பேர், தன்னுடைய சடையில் நிலவணிந்திருக்கிற பெருமான். எனவே அம்புலி இலங்கு செஞ்சடையார்க்கு அடியார் எனில். இங்கே பொதுவான செய்தி என்னென்னா, ஞானசம்பந்தர் சொன்னது போல் நம்மகிட்ட குற்றம் இருந்தாலும் கூட வழிபாடு செய்ய 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 குற்றம் மெல்ல மெல்ல நீங்கும் என்பதனால அவங்க ஒரு கட்டத்தில் அந்த குற்றம் நீங்கினரவாக இருப்பாங்க அப்படிங்கிறதான் நம்ம பெரியவங்க சொல்லியிருக்கிற செய்தியது. அந்த வகையில் தான் மணிவாசக பெருமானும் குற்றங்கள் நீக்கி குணங்கொண்டு கோதாட்டி சுற்றிய சுற்று தொடர்வறுப்பான் தொல்புகழே பற்றி இப்பாசத்தை பற்று அற நாம் பற்றி பேரானந்தம் பாடுதுங்கான் அம்மானாய் என்று அந்த பாட்டில் சொல்லும்போது நம்முடைய குற்றங்கள் நீக்கி குணம் கொண்டு கோதாட்டுகின்ற பெருமானார். அதனால தான் அவனை சொல்லும் பொழுது பெரியவன் அப்படின்னு சொல்லுகிறோம். ஏன், சிறியவர் செய்கிற பிழையை பொறுத்து கொள்வது பெரியவருடைய கடன். அதனால் பொறுப்பரன்றோ பெரியோர் சிறு நாய்கள்தம் பொய்யினையே என்று மணிவாசகர் அறிவுறுத்துவதை நாம் பார்க்கிறோம். அதனால் இங்கே அந்த உலகம் சொல்லுகின்ற அறநெறியில் இருப்பவராயிருந்தாலும் அதில் இல்லாதவராக இருந்தாலும் நிலவணிந்திருக்கிற செஞ்சடை உடைய பெருமானுக்கு அடியார் என்று சொன்னால் அவர்களை தலைமுறை விழுந்து பணிவார் நம்முடைய குலச்சிறையார் என்பதை இந்த பாட்டில் அறிவுறுத்துகிறார். அடுத்து சொன்னார், பண்பு மிக்கார் பலராய் அணையினும் உண்ப வேண்டி ஒருவர் அணையினும் எண் பெருக்கிய அன்பால் எதிர்கொண்டு நண்பு கூர்ந்து ஊட்டும் நலத்தினார். பண்பு மிக்க அடியவர்கள் ஒரு பெரும் கூட்டமாக வந்தாலும் சரி அல்லது தனி நபராக வந்தாலும் சரி, இந்த 2 இடத்திலும் ஒரே போல அன்பு செலுத்தக்கூடியவர் அப்படின்னு குறிப்பிடுகிறார். ஆக பலராய் அணையினும் ஒருவர் வந்தாலும் சரி, இதில் வேறுபாடு இல்லாமல் ஒரே போல் அன்பு காட்டுதல் அப்படின்னு ஒரு குறிப்பு தருகிறார். உண்மையில் கொஞ்சம் கடினமான ஒன்று. இப்போ நம்ம வீட்டுக்கே ஒரு அடியார் வரார், நம்ம ஏதாவது உணவு இருக்குது, சரி வாங்க இருங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிடலாம். ஒரு 4 பேர் வந்துட்டான்னு வச்சுங்க, ஏங்க கொஞ்சம் சொல்லிக்கிட்டு வர மாட்டிங்களா, ஏன்
ஏதாவது பண்ணி வச்சுருப்போம்ல, நாங்களே பண்ணாமல் வச்சுருக்கோம், உங்களுக்கு எப்படி நான் கொடுக்கணும் விருப்பம் இருக்குது, ஒரு ஃபோனை பண்ணிட்டு வந்திருந்தால் மகிழ்ச்சியாக செஞ்சு கொடுத்துடலாமே அப்படி கொடுப்போம். சரி, இன்றைக்கி 4 பேர் வந்துட்டாங்க, ஏதோ ஒரு இருப்பதை வச்சு பண்ணிட்டோம். ஒரு அடுத்த வாரத்தில் ஒரு 10 பேராக வந்தாங்கன்னு வச்சுங்க, கடுப்பாக பார்ப்போம். ஏன் அன்றைக்கே நான் சொன்னான் இல்லையா அவன்கிட்ட, 4 பேரும் ஃபோன் பண்ணிட்டு வான்னு, நீ 10 பேர்த்த கூட்டிகிட்டு வந்துருக்கிற. இல்லைங்க, இப்படி தலையாத்திரையாக வந்தால் அப்படியே உங்களை பார்த்துட்டு போகலாமே, அடியார் ஒருத்தர் இருக்கிறான்னு சொன்னேன், வாங்க போகலான்னாங்க. சரி வாங்கன்னு வந்துட்டு, நான் வர ஐடியாவே இல்லை, உங்களை சொன்னே உங்களை பார்க்குன்னாங்க, அப்படி கொண்டு வந்துங்க. இதுக்கு மேலே இப்படி பண்ணினா பாரு அப்படின்னு ஒரு மிரட்டிடுவோம். ஏயா சிரமப்படுத்துகிற அப்படின்னு நமக்குள்ளே தோணும். அப்போ ஒருத்தர்னா நம்ம செய்ய முடியும், ஒரு கூட்டமாக வந்தால் தடுமாற வேண்டிய நிலைமை வந்துடும். சில பேர் பார்த்திங்கன்னா இந்த பெரும் கூட்டமாக வரும்போது விழுந்தடிச்சிட்டு எல்லாம் பண்ணுவாங்க, தனியாக ஒரு கண்டுக்காமல் விட்டுருவாங்க. இப்படியும் சில பேர் இருப்பாங்க. நீங்கள் பெருங்கூட்டம் வந்தால் 4 பேர் நம்மளை பற்றி போய் சொல்லுவானா இல்லையா வெளியில், இவன் ஒரு ஆள் வந்து போனால் எப்படி சொல்லுவான்னு தெரியாது இல்லையா. அதனால் ஒருத்தராக வந்தால் கண்டுக்காமல் கூட விட்டுடுவாங்க. உலகத்தில் இந்த 2 வகைப்பட்ட நிலையிலும் அன்பர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இவர் எப்படிப்பட்டவர், ஒருவராக வந்தாலும் சரி கூட்டமாக வந்தாலும் சரி ஒரே போல ஈர மென் மொழி சொல்லி தலைமுறை பணிந்து அன்பு அமுது ஊட்டுகிற பணி செய்கிறார். ஒரு அமைச்சராக இருந்துக்கிட்டு இந்த பணி செய்யணும் எவ்வளவு கடினம் தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் அடியாரை பார்த்து நீட்டி விழுந்தா, ஏங்க அமைச்சராக இருக்குது நீங்கள் போய் விழுந்து கும்பிடலாமா நீங்கள் அப்படிமா, பாண்டி நாடே விழுந்துருச்சு உங்களாலம்பா. சும்மா இல்லை, இவர் விழுந்து கும்பிடுவார், ஒரு அமைச்சர் கும்பிட்டானா எங்கள் அரசே கும்பிடுச்சுன்னு மாதிரி ஆகிடாதா என்ன, இனிமேல் இப்பெல்லாம் கும்பிடாதீங்க அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்களா இல்லையா. இதெல்லாம் அவர் எதையும் பொருட்படுத்தலை. சிவனடியாரை பார்த்தா விழுந்து வணங்குவார், அவ்வளோதான் அவருடைய நிலைப்பாடு. அதனால் அந்த வகையில் சொன்னார், ஒருவராக வந்தாலும் பலராக வந்தாலும் எண்பெருக்கிய அன்பு. அதனை எண்பெருக்கிய அன்பு, நெஞ்சத்தில் கொண்ட அந்த எல்லையில்லாத அன்பு காரணமாக எண்பெருக்கிய அன்புனர். எண்ணமிலா அன்பருளி எனையாண்டிட்டு என்னையும் தன் சுண்ண வெந்நீர் அணிவித்தினார் இல்லைங்களா. அந்த எண்ணமில்லா அன்புன்னு சொன்னார் பாங்க. ஏன், நான் நினைத்து பார்க்காத அன்பை என் மீது கொடுத்து என்னையும் திருநீர் பூச வைத்து அவன் அடியவனாக இறைவன் என்னை ஏற்றுக்கொண்டிருக்கிறான் என்று மணிவாசகர் அருளிய அந்த குறிப்பு தான் எண்பெருக்கிய அன்பு. அப்படின்னா என்ன, நினைத்து பார்க்காத அன்பை தொண்டர் மீது வைத்திருப்பவர் குலச்சிறையார். எண்பெருக்கி அன்பால் எதிர்கொண்டு நண்பு கூர்ந்து நட்பு பாராட்டி அமுது ஊட்டுகின்ற நலத்தில் மிக்கவராக விளங்குகிறார் குலச்சிறையார்னார். பூதி கோவனம் சாதனத்தால் பொலிந்து ஆதிதேவர்தம் அஞ்செழுத்து, ஆதிதேவர் தம் அஞ்செழுத்தாம் அவை ஓது நாவணக்கத்தால் உரைப்பவர் பாதம் நாளும் பரவிய பண்பினார். பூதி, திருநீற்றுக்கு பூதி என்று பேருங்க. பூதினா செல்வம் என்று பொருள். அது மேலான செல்வம் என்பதனால விபூதி என்று சொல் வழக்கத்தில் இருக்குது. பூதினா அனுபவம்னு ஒரு பொருள் இருக்கிறது, அதுதான் அனுபூதி. நம்ம மேலான செல்வம் என்பதனால் அனுபூதி என்று சொல்வது. அந்த பூதி கோவனம் அடியவர்கள் உடுத்துகிற ஆடை என்ற வகையில், சாதனம் உருத்திராக்கம் சடைமுடி இவையெல்லாம் சாதனம் என்று சொல்லப்பெறுவது. எனவே திருநீறு உருத்திராக்கம் அவங்க உடுத்திருக்கிற ஆடை இதையெல்லாம் கண்டு சிவபெருமானுடைய திருநாமமாகி அஞ்செழுத்தி சொல்லக்கூடியவர்கள் சிவாய நம திருச்சிற்றம்பலம் என்று இறை நாமத்தை வாயார சொல்லக்கூடியவங்க. அதனால் அஞ்செழுத்தாம் அவை ஓது நாவணக்கத்தால் உரைப்பவர். ஆக திருநீறு உருத்திராக்கம் அடையாளங்களாக இருக்கக்கூடிய புறத்தோற்றம் அஞ்செழுத்தி சொல்லுதல் இவற்றையெல்லாம் பார்த்தும் கேட்டும் அவங்க திருவடி பணிந்து அவர்களுக்கெல்லாம் நாளும் வழிபாடு செய்யக்கூடியவராக இருக்க. ஆக பாதம் நாளும் பரவிய பண்புடையவர் குலச்சிறையார் அப்படின்னார். இன்ன நல் ஒழுக்கத்தினர் ஈரில் சீர் தென்னவன் நெடு மாறற்கு சீர்த்திகள் பன்னு மந்திரிகட்கு மேலாகியார் ஒன் அலர் செற்று உறுதிக்கண் நின்றுளார். இப்படிப்பட்ட பண்பு நலங்களை கொண்டிருக்கின்ற
குலச்சிறையார் என போற்றப்பெறுகிற நம்முடைய அடியவர் பாண்டிய மன்னன். பாண்டியன் என்ப அந்த சொல்லுக்கு தென்னன் என்று பெயர். தென்னன் அப்படின்னு சொன்னால் பாண்டியர்களுக்கான சிறப்பு பெயர். ஆனால் சாமிக்கே தென்னன்னு பேர். தென்னன் பெருந்துரையான், தென்னன் பெருந்துரையான். தென்னா தென்னா என்று தெள்ளேனம் கொட்டாமோன்னு சொல்கிறார் பார்த்தீங்களா. அங்கே தென்னான்னா தென்னன்னு சொல்கிறதுக்குன்னு அந்த சொல்லே முடியல, அதுக்குள்ளே கண்ணில் தண்ணி வந்துருச்சான். தென்னான்னு சொல்லும்போதே தீசேர் மெழுகு ஒப்பாய், தென்னா என்னா முன்னம் தீசேர் மெழுகு ஒப்பாய், என்னானை என்னறையன் இன்னமுதென்று எல்லோம் சொன்னோம் கேள் இன்னும் துயிலுதியோ அப்படின்னு சொல்லுவது போல் அந்த தென்னான்னு சொன்னாவே அப்படியே அந்த வார்த்தை முடிப்பதற்குள்ளேயே கண்களில் கண்ணீர் வரும். அவ்வளவு அன்பு பெற்றிருப்பவர் என்பதனால தென்னன் என்று இறைவனுக்கு பெயர். ஆக திருவாசகத்தில் பல இடங்களில் சிவபெருமானை தென்னன் தென்னன் என்ற சொல்லால் மணிவாசர் குறித்திருக்கிறார். அது பாண்டியருக்குரிய சிறப்பு பெயர். எனவே தென்னவன் நெடுமாறற்கு இப்போ சொல்லும்போது நெடுமாறன்ட்டார். முன்ன அவருக்கு கூன் பாண்டியனாக இருந்தார். திருஞான சம்பந்தருடைய தேவாரத்தினால கூன் நிமிர்ந்ததுனால நின்றசீர் நெடுமாறனார் என்று ஆனார். அது வரைக்கும் கூன் பாண்டியர் என்று தான் குறிக்கப்பெறுகிறார். இப்போ அவருடைய வாக்கில் கூன் நிமிர்ந்ததனால நின்றசீர் நெடுமாறரானார். எனவே நெடுமாறற்கு சீர்த்திகள் மண்ணு மந்திரிகட்கு மேலாகி, மந்திரி அப்படின்னு சொன்னால் அன்றைக்கெல்லாம் அமைச்சர்கள் பலர் இருப்பாங்க, அதில் இவர் தான் முதல் அமைச்சர். இன்றைக்கி முதலமைச்சர்னால் என்ன பொருள் நமக்கு பார்க்குறோம் இல்லைங்களா. அமைச்சர் கூட்டத்தினுடைய தலைமை பொறுப்புடையவர் இன்றைக்கும் அதே பெயரில் இருக்குது. ஆனால் அரசனுக்கு கீழே முதலமைச்சர் இருந்தார். இப்போ அரசு அப்படின்னா அந்த அரசில் முதல்வர் தான் முதல்வராக இருக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்போ அந்த வகையில் மந்திரிகட்கு மேலாகி அமைச்சர் கூட்டத்துக்கு முதன்மையான அமைச்சராக இருந்ததனால முதல் அமைச்சர் என்று பெயர். அவர் பகைகளை எல்லாம் செற்று அவருக்கு உறுதுணையாக நின்றவர். எனவே ஒன்னலறு செற்று உறுதிக்கண் நின்றுள்ளார். ஆக பாண்டிய மன்னன் இந்த நெறியில் நிற்பதற்கு துணையாக நின்றவர் நம்முடைய குலச்சிறையார் அப்படின்னார். ஆய செய்கையராயவர் ஆரணி நாயனா திருப்பாதம் நவின்றுளார், பாய சீர்ப்புனை பாண்டிமா தேவியார் மேய தொண்டுக்கு மெய் தொண்டராயினார். நம்முடைய குலச்சிறையார் மன்னனுடைய முதல் அமைச்சராக மட்டும் அல்ல, மங்கையர்க்கரசியாருடைய முதன்மை தொண்டராகவும் இருக்கிறார். அவங்க எண்ணிய எண்ணத்துக்கு மிகவும் துணையாக நின்றவர் குலச்சிறையார். அதான் சொல்றார், நாயனா திருப்பாதம் நவின்றுளார் பாயசீர் புனை பாண்டிமா தேவியார். ஆக பாண்டிய மன்னனுடைய தேவி என்று போற்றப்பெறுகின்ற மங்கையர்க்கரசியாருடைய திருத்தொண்டுக்கு முதன்மை தொண்டராக மெய் தொண்டராக இருந்தவர் நம்முடைய குலச்சிறை நாயனார் என்பதை நமக்கு ஞானசம்பந்த பெருமானுடைய வரலாற்றை படிக்கும்போது அவருடைய மதுரைக்கு எழுந்தருளுகிற பொழுது ஒரு பதிகம் பாடுகிறார். அந்த பதிகத்தில் மங்கையர்க்கரசியாரையும் குலச்சிறையாரையும் வைத்து தான் அந்த பதிகம் முழுக்க பாடுகிறார். 1, 3, 5, 7, 9 என்கிற எண்ணிலுடைய பாடல்லாம் மங்கையர்க்கரசியாருக்கு, 2, 4, 6, 8, 10 ஆகிய பாடல்கள் குலச்சிறையாருக்கு. 11வது பாடலில் இருவரையும் இணைத்து பாடியிருப்பார். அதாவது பன்னலம் புணரும் பாண்டிமா தேவி குலச்சிறை எனும் இவர் இருவர் பணியும் அப்படிம்பார். இந்த இருவரும் பணி செய்கின்ற அளவாயாவதும் இதுவே என்பது தான் அந்த பதிகத்தில் எடுத்து காட்டியிருப்பார். இங்கே சொல்லப்பட்ட இந்த செய்திகள் எல்லாம் இப்போ குலச்சிறையார் எப்படிப்பட்டவர் என்று இங்கே எடுத்து காட்டினாரோ இதெல்லாம் திருஞான சம்பந்த தேவாரத்தில் இருக்கிறது. அந்த பதிகம் எடுத்து பார்த்தீங்கன்னா ஒருவராக வந்தாலும் கூட்டமாக வந்தாலும் நலமுடையவராக இருந்தாலும் நலமிலராக இருந்தாலும் வணங்குகின்றவர் நம்முடைய குலச்சிறையார் என்பதை திருஞான சம்பந்த தேவாரத்தில் பதிவு செய்திருக்கிறார். அதை அப்படியே சேக்கிழார் பெருமான் இங்கே எடுத்து காட்டியிருக்கிறார். எனவே அவருடைய வரலாற்று பகுதியை ஞானசம்பந்த தேவாரத்திலிருந்து எடுத்து கொடுத்துட்டார் சேக்கிழார் பெருமான் என்பதை நாம் காண முடியும். அவர் வரலாறு போகும்போது அந்த பதியத்தை நீங்கள் விரிவாக பார்க்கலாம். எனவே மங்கையர்க்கரசி வளவர்கோன் பாவை என்கிற 3ஆம் திருமுறை புறநீர்மை என்ற பண்ணில் அமையப்பெற்ற பதிகத்தில்
இந்த செய்தி இருக்கிறது என்பதை நீங்கள் காணலாம். எனவே அத்தகைய மங்கையர்க்கரசியாருடைய திருத்தொண்டுக்கு தொண்டு செய்யக்கூடியவராக இருக்கிறார். புன்னயம் தரு அருகர் பொய் நீக்கவும் தென்னர் நாடு திருநீறு போற்றவும் மண்ணு காழியர் வள்ளலார் பொன்னடி சென்னி சேர்த்தி மகிழ்ந்த சிறப்பினார். இவருடைய பெருமை சொல்லணும் அப்படின்னு கேட்டால், நன்மை அல்லாத நன்மை என்று சொல்லக்கூடிய ஒன்று அந்த சமணர் கூட்டத்தில் இல்லைனர். ஏன்? நன்றி என்பது இன்றியமையாத குணம்பர். அதனால தான் ஒற்றியூரில் பாடும்போது சொன்னார், நன்றியால் வாழ்வது உள்ளம். நெஞ்சுன்னு சொன்னால் அது நன்றியை கொஞ்சமாவது நினைந்து பார்க்கணும். நீங்கள் நன்றியை மறந்து விட்டால் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை அல்ல அப்படின்னு திருவள்ளுவரும் அறிவுறுத்துகிறார். அதனால தான் என் நன்றி கொண்டார்க்கும் உய்வுண்டாம், உய்வில்லை செய் நன்றி கொன்ற மகர்க்குனர். நன்றி மறப்பது நன்று அன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்று. இதெல்லாம் வள்ளுவ பெருமானே அறிவுறுத்துகிறார். அப்போ அந்த நன்றி அப்படிங்கிற ஒன்று, அந்த சொல்ல நீங்கள் சிந்திச்சிங்கன்னா இந்த பிறவி இறைவனால் தான் நமக்கு கிடைக்கப்பெற்றிருக்கிறது. நமது கருவிகள் கரணங்கள் இப்போ எல்லாருக்கும் தான் பிறந்திருக்கிறோம், எல்லாரும் தான் இருக்கு. ஆனால் எத்தனை பேர் பார்வை இல்லாதவராக, செவி கேட்கக்கூடிய திறன் இல்லாதவங்களாக, நடக்க இயலாதவராக, எத்தனை உடம்பில் ஒரு இடர்பாடு உடையவராக பிறக்கும்போதே பிறக்கிறாங்க. பிறந்து விபத்து காரணமாக இடர்படுகிறவங்க ஒரு பக்கம், பிறக்கும்போதே இடர்படுகிறவங்களும் இருக்கத்தானே செய்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது நாம் நல்லா பிறந்திருக்கிறோமே, அதுக்காவது சாமிக்கு நன்றி சொல்ல வேண்டாமாயா? உன் கண்ணு நல்லா தெரியுது, காது நல்லா கேட்குது, நினைப்பதை தடையில்லாமல் பேச முடியுது. இதெல்லாம் இந்த கருவிகளெல்லாம் நமக்கு ஒழுங்காக கிடச்சிருக்குதே. சாமி பார்த்து நினச்சிருந்தாருன்னா ஒரு கீறல் விழுந்ததுன்னா என்ன இருக்கும்? கண் இருக்கும், பார்க்க தெரியாது, பார்வை இல்லாமல் போயிருப்போம். அப்போ அந்த குறைபாடு இல்லை. அதனால தான் அரிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதுலேயும் கூன் செவிடு போன்ற குறைபாடு நீங்கி பிறத்தல் அதனினும் அரிது. அப்படி ஒரு பட்டியல் போட்டு அரிதுன்னு அவ்வை பிராட்டியே ஒரு பெரிய பட்டியல் போட்டிருக்கிறாங்க. அதை எடுத்து பார்த்திங்கன்னா தெரியும். அப்போ இவற்றையெல்லாம் தாண்டி தானம் தருமம் அந்த வாழ்வில் வாழ்வது அதனினும் அரிது அப்படின்னு ஒரு பட்டியல் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அந்த வகையில் நம்முடைய அந்த நன்றி பெருக்கை மறந்திருப்பவர்கள் சமணர்கள் என்பதனால் இங்கே சொல்லார், புன்னயந்த அருகர் பொய் நீக்கவும். அவங்க அந்த உண்மையை உணராது இருப்பதனால அந்த நெறியை நீக்குவதற்காகவும் தென்னர் நாடு திருநீறு போற்றவும். பாண்டி நாடு திருநீற்றை மறந்து விட்டது. அந்த திருநீற்றை நினைவுபடுத்துகிற வண்ணமாக அந்த நெறியை நிலைநாட்டுகிற பணியில் மங்கையர்க்கரசியாருக்கு துணையாக நின்றவர். அதனால் திருநீறு போற்றவும். திருஞான சம்பந்தராகிய அவரை சொல்லும்போது வள்ளலார்னர். மண்ணு காழியர் வள்ளலார் பொன்னடி. ஆக இங்கே வள்ளலார் என்பது ஞானசம்பந்தரை வள்ளலாருங்கிறார். வள்ளலார் பொன்னடி சென்னி சேர்த்தி அவருடைய திருவடியை தலைமீது வைத்து வணங்கிய பெருந்தகை குலச்சிறையார் அப்படின்னு காட்டுறார். எனவே அப்படிப்பட்ட மகிழ்ந்த சிறப்பை உடையவர் குலச்சிறையார் அப்படின்னார். வாதில் தோற்ற அமனரை வன் கழு தீது நீங்கிட ஏற்றுவித்தார் திறம் யாது போற்றினேன் மேனில் மேல் இனி ஏத்துகேன் வேத நீதி மிழலை குறும்பர் தாள் சொன்னார். இந்த ஞானசம்பந்த பெருந்தகை பாண்டி நாட்டை எழுந்தருளிய பொழுது அங்கே 3 வகையான வாது நிகழ்ந்தது. அது விரிவாக நம்ம பின்ன பார்த்து கொள்ளலாம். முதல்ல பாண்டிய மன்னனுக்கு ஏற்பட்ட வெப்பு நோயை நீக்குதல், இது முதல் வாது. மந்திரமாவது நீரு என்ற பதிகம் பாடி அந்த நோயினை ஞானசம்பந்தர் நீக்கி கொடுத்தார். அதோடு சமணர்கள் அமைதி பெறாமல் ஒன்றில் ஞானசம்பந்தர் வென்றுட்டார்,
இன்னொரு வாது வைத்து கொள்ளலாம் அப்படின்னு 2வது வாதை முன்மொழிந்தார்கள். அது எப்படி நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மன்னன் நோயுற்று கிடக்கிறார். ஞானசம்பந்த பெருமான் அழைத்து வந்தாங்க. வரும்போதே அவர் இருக்கை போட சொல்லார். எப்படி? பொன்னால் ஆன ஒரு இருக்கை போட சொல்லார். வரும்போதே ஒரு வணக்கம் செலுத்துகிறார். அப்போ அதுவே அவங்களுக்கு ரொம்ப கோபமாயிருச்சு. ஏன்? திருநீரை பார்த்தா தீட்டுன்னு கருதுகிற காலம் அந்த காலம். அதில் தான் மன்னனும் இருக்கிறார். அதனால தான் மங்கையர்க்கரசியாக திருநீற்றை நெத்தியில் பூசலை, சந்தன குழம்பில் கலந்து நெஞ்சில் பூசிக்கொண்டாங்க. சுவாமி, இந்த நெறி திருநீற்று நெறி தழைக்கணும் அப்படின்னு தன் மார்பில் திருநீற்றை பூசி திருநீற்றை வளர்த்தவர் மங்கையர்க்கரசியார். இப்போ ஞானசம்பந்த பெருமான் திருநீர் பொலிவோடு வருகிறவர். அவரை பார்த்த உடனே கை குவிக்கிறான் மன்னர். அப்படிங்கும்போது அப்படியே பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கடுகடுகடுன்னு நிற்கிறாங்க. என்னையா மன்னன், என்ன ஆச்சு, கையெடுத்து கும்பிட்றானே அப்படின்னு ஒரு கோபம் வந்துச்சு. அது மட்டும் இல்லை, இருக்கையை காட்டி உட்காருங்கன்னு வேற சொல்லியாச்சு. அவர் உட்கார்றாரு. இவர் இப்போ சமண நெறியில் நிற்கிற நிலையில் நம்முடைய கூன் பாண்டியன் என்று இருக்கும்போது சமணத்தில் இருக்கிறார். அவங்க நெறியினுடைய குருமார்கள்லாம் நின்று கொண்டு இருக்கிறாங்க. நோயில் படுத்து கிடக்க வேறு ஒரு நெறியை சார்ந்த குருநாதரை உட்காருன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? எங்களுக்கு இருக்க போடாமல் இப்போ வந்தவருக்கு இருக்கை போட்டு உட்கார வச்சுருக்கீங்க, நாங்கள்லாம் நின்றுக்கிட்டு இருக்கிறதா? இதுவே பொறாமைக்கு காரணமாகும். அது மட்டும் இல்லை, வணக்கம் வேறு செலுத்திட்டார். வணக்கத்தை செலுத்திட்டு உங்கள் ஊர் என்னன்னு கேட்டார். உடனே ஒரு பாட்டாக பாடினார். எங்கள் ஊர் இதுதான். அவர் பிரமனூர், வேணுபுரம், புகலி அப்படின்னு 12 பேரும் ஒரே பாட்டில் வர மாதிரி 12 பாட்டு. அந்த பாட்டில் பூரா பேர் தான் இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஆக சக்கரை மாற்று என்ற ஒரு அமைப்பில் ஒரு பதிகத்தை பாடி முடித்தார். அப்போ அவங்க சொன்னாங்க, மன்னனுடைய வெப்பு நோயை தீர்க்கணும், நீங்கள் வலதுபுறம் தீருங்க, நாங்கள் இடது பக்கம் தீர்க்கிறோம். யார் நோயை நீக்கிறாங்களோ அவங்க வெற்றி பெற்றவர் அப்படின்னு சொல்லியாச்சு. சரி அப்படின்னாச்சு. இப்போ ஞானசம்பந்தர் திருநீற்றை எடுத்தார். மந்திரமாவது நீர் பதிகத்தை பாடி அவருடைய வலது பக்கத்தில் பூரா தன் கையால் மன்னனுடைய உடம்புல பூசி விடுறார். இவங்க என்ன பண்ணாங்க? மயில்பீலி எடுத்துக்கொண்டு கமண்டடத்தை எடுத்து வச்சுக்கிட்டு தீர்த்தத்தை தெளித்து மயில்பீலி கொண்டு அப்படியே தடவுறாங்க. இப்போ இவங்க முயற்சி ஒரு பக்கம் செய்ய, இவர் திருநீர் பூசியிருக்கிறார். அந்த சிறிது நேரத்துக்குள்ளே, சில நிமிடங்களுக்குள்ளே இந்த பக்கம் பூரா அப்படியே குளிர்ந்து கிடந்தது. இந்த வெப்பம் பூரா இந்த பக்கம் வந்த மாதிரி ஆகிப்போச்சு. இப்போ ஒரே நேரத்தில் 2 வகையான இடர்பாட்டை கூன் பாண்டியன் உணர்கிறான்னர். நரகத்தையும் சொர்க்கத்தையும் ஒரே நேரத்தில் அனுபவிக்கிற மாதிரி இருக்குதுன்னார் சேக்கிழார் பெருமான். சரி, இப்போ என்ன சொன்னார்? பாண்டிய மன்னன் சொல்லுகிறான், நீங்களே இந்த பக்கம் திருநீரை பூசி என்னை குணமாக்குங்கன்னார். சரின்னு அவர் இடது பக்கம் திருநீரை பூசி குணமாக்கியாச்சு. இப்போ மன்னன் சொல்லுகிறான், இனி என்ன வாது, போய் அவங்க வேலையை பாருங்க அப்படின்னார். அவர் சொன்ன பொருள் என்ன தெரியுங்களா? இனி என்ன வாது, போங்க அவங்க வேலையை பாருங்கள் அப்படிங்கிற நோக்கில் இனி என்ன வாதுன்னார். உடனே இவங்க என்ன பண்ணிட்டாங்க? மன்னன் தன்னை பார்த்து அடுத்து என்ன கேட்குறான்னு வினாவாக்கியமாக ஆக்கிட்டாங்க. மன்னர் இனி என்ன வாதுன்னு கேட்குறாரு. எனவே மன்னா, நாங்கள் இதில் தோத்துட்டோம், இன்னொன்று வெற்றி பெற்றுருவோம். எனவே புனல்வாதம் அப்படிங்கிற வகையில் அனல்வாதம் ஒன்றை வைத்து கொள்ளலாம் நாங்கள். அப்படின்னா என்னன்னார்? நெருப்பு மூட்டி அவங்கவுங்க மந்திரத்தை எழுதி போடணும். அந்த எந்த ஓலை நெருப்பில் வேகாது இருக்கிறதோ அது மெய்ச்சமயம். நாங்கள் மன்னன் அப்படி ஞானசம்பந்தர் பார்க்குறார். என்ன சுவாமி இவங்க சொல்கிறாங்களே, செய்யலாமா அப்படின்னு கேட்குறார். ஆகட்டும், செய்திடலாம் அப்படின்னார். ஏன்? அவருக்கு எப்படி ஆலவாய் சொக்கநாதன் கூட இருக்கிறா, என்ன கவலை நமக்கு அப்படின்னு அவர் வச்சுக்கலான்ட்டார். இப்போ என்னாச்சு? இப்போ நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, இது ஒரு அறைக்குள்ளே நடந்த நிகழ்வு. இவர் படுத்து கிடக்கிற அறை, அதில் கொஞ்சம் அடியாக இருந்திருப்பாங்க. மங்கையர்க்கரசியார், குலச்சிரியாக இருக்கிறாங்க. இந்த பக்கம் துறவிகள் இருந்தாங்க, சமண துறவிகள். இதோடு முடிச்சுருந்தாங்கன்னா அப்போவே வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ அவங்க அதை ஒத்துக்கொள்ள முடியல. என்னாச்சு? நாங்கள் நெருப்பில் வெற்றி பெறுவோம் நாங்கள். சரின்னு இப்போ என்னாச்சு? அவை கூட்டப்பட்டது. பாண்டி நாட்டினுடைய அவை கூட்டப்பட்டது. அவர் சிம்மாசனத்தில் போய் உட்கார்ந்தாச்சு. ஞானசம்பந்தருக்கு இருக்கை போட்டாச்சு. இந்த பக்கம் சமண துறவிகளுக்கெல்லாம் இருக்க போட்டாச்சு. சேனாதிபதி, அமைச்சர் கூட்டம், மக்கள் பார்வையாளர்கள் எல்லாம் கூடியாச்சு. எல்லாரும் கூட முடியாது இல்லையா? ஒரு குறிப்பிட்ட பேர்
அதில் இருக்கக்கூடிய இன்றியமையாது இருக்கக்கூடிய நாட்டினுடைய பொறுப்பில் இருக்கவங்களாம் அந்த அவையில் கூடியிருக்கிறாங்க. இப்போ நெருப்பு மூட்டணும், ஓலையை எழுதி போடணும். அவங்க எழுதி போட்டாங்க, அது போட்டோடனே சாம்பலாக போயிடுச்சு. இவர் எழுதி போடணும், எழுதியெல்லாம் போடலை. என்ன பண்ணார், ஏற்கனவே பாடிய தலங்கள் பதிகத்தை கூட ஒருத்தர் எழுதி கொண்டே இருந்தார். அவரை கூப்பிட்டார், அந்த ஓலையை கொண்டாந்து கொடுத்தாங்க. தலை மேலே வச்சு அந்த கட்டை அவிழ்த்தார். பெருமானே, உன்னுடைய நெறியை நிரூபிக்க வேண்டிய பொறுப்பு உன்னுடையது அப்படின்னு பெருமானை வேண்டிக் கொண்டு அந்த கட்டு அவிழ்த்து அதில் அந்த நூல் சாற்றுதல் என்று அந்த ஓலைச்சுவடிக்குள்ளே அந்த நூலை ஒரு பக்கம் அப்படி நுழைத்து அப்படி எடுத்து பார்க்குறாரு. திருநள்ளாற்று பதியம் வந்துச்சு, போகமாத்த புன்முலையாள் அப்படின்னு பதியம் வந்துச்சு. அதை அப்படியே அந்த கட்டிலேருந்து தனியாக எடுத்தார். நெருப்பில் போடுறதுக்கு முன்பு இங்கே இருந்துக்கிட்டு நல்லாற்று பெருமானுக்கு ஒரு பாட்டு பண்ணார். சாமி, உன் பாட்டு தான் வந்திருக்குது, நீ தான் காப்பாற்றி கொடுக்கணும் அப்படின்னு இங்கே இருந்துக்கிட்டு ஒரு பதிகம் பண்ணார். தளரில வளரேறி என்று ஒரு பதிகத்தை பாடி நெருப்பில் போட்டார். ஒரு குறிப்பிட்ட நேரம் கழித்த பிறகு அவங்கவுங்க ஓலை எடுத்து சபையில் காட்டணும். அந்த நேரம் கடந்துருச்சு, எல்லாரும் எடுத்து இவங்க போட்டதை தேடி தேடி பார்க்குறாங்க, எல்லாம் சாம்பலாக போயிடுச்சு. இவர் போட்ட பதிகம் எழுதப்படும் போது பச்சை ஓலையில் எழுதுவது வழக்கம். நீங்கள் முற்றிய ஓலையில் எழுத முடியாது, உடஞ்சி போயிடும். பச்சை ஓலையில் தான் எழுத முடியும். நெருப்பில் போட்டுட்டு எடுத்து காட்ட சொல்லும்போது எழுதப்பட்ட காலத்தில் எப்படி பச்சை நிறத்தில் இருந்துச்சோ அந்த ஓலை அப்படி பச்சை ஓலையாக நின்றுச்சுங்களாம். அதனால் அந்த பதிகத்துக்கு பச்சை பதிகம் என்றே திருப்பெயர். நினச்சி பாருங்க, போகமாத்த புன்மலையால் என்ற பதிகத்துக்கு பச்சை திருப்பதிகம் என்று பெயர். எடுத்து சபையில் காட்டினார். முடிஞ்சதில்லை, சரி அவ்வளோதான் அப்படின்னு விடும்போது சமணர்கள் அதோடு விட்டுவிடவில்லை. இப்போ அவங்க என்ன பண்ணாங்க, மன்னா, 3இல் 1 வெற்றி பெற்றாலும் வெற்றி தான். எனவே நாங்கள் இதோடு எங்களுடைய நெஞ்சம் அமைதி பெறலை, எனவே நாம் புனல்வாது செய்யணும் அப்படின்னாங்க. இப்போ தான் குலச்சிறையார் இடை புகுந்தார். அங்கேயே நோய் நீக்க முடியல, தோத்துட்டீங்க, இங்கேயும் தோத்துட்டீங்க, இன்னும் இன்னொரு வாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க. இப்படியே போனால் இது முடிவில்லாமல் போய்கிட்டே இருக்கும். ஏன் நாளைக்கு அடுத்து புனல்வாதம் முடித்த பிறகு இன்னொரு வாதம்னு சொல்லுவீங்க. இதுதான் வேலையா இப்போ நமக்கு. அதனால் இவர் உள்ளே புகுந்து என்னன்னாரு, இதெல்லாம் இப்படியே செய்து கொண்டு இருக்க முடியாது, ஒரு முடிவுக்கு வரணும். இப்போ இந்த வாதில் தோற்றா என்ன பண்ணலான்னார். இப்போ இடைமறித்தவர் யார், குலச்சிறையார் கேட்குறார். 3வது வாதில் நீங்கள் தோற்பீர்களானால் என்ன பண்ணலான்னு கேட்டார். இப்போ அவங்க என்ன சொல்லி இருக்கணும், அவங்க நல்ல அறிவு இருந்துச்சுன்னா, நல்ல வினை இருந்துச்சுன்னா, நாங்கள் திருஞான சம்பந்தர் கையால் திருநீர் பூசி இருக்கணும்னு சொல்லியிருக்கணும். நாங்கள் தோற்றோம்னா அவர் எங்களுக்கு திருநீர் பூசி விட்டோம், நாங்கள் சைவராயிரோம் அப்படின்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா? அது அறிவு இடம் கொடுக்கல. அந்த ஊழ் என்ன பண்ணுச்சு, அவங்க அறிவை மறைச்சதுனால 3வது வாதில் நாங்கள் தோற்றால் இம்மன்னன் எங்கள் கழுவில் ஏற்றலாம்னா. அமைச்சர் சொன்னார், நான் வச்சுக்கங்க, கழுவில் ஏற்றிடுவேன்னார். ஏற்றி கொள்ளலாம் நாங்கள். இவர் என்ன பண்ணார், வாங்க போகலான்னு வைகை ஆற்றுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. போகும்போதே சொல்லிட்டார், ஏன் அவருக்கு தெரியும் இவங்க தோத்துற போகிறாங்கன்னு. ஆட்களை கூப்பிட்டு கழுமரத்தை தயார் பண்ணிட்டு போயிட்டார். எல்லாம் நேராக வைகை ஆற்றுக்கு போயாச்சு. வரைசி போய் நின்னாங்க. அங்கே போகும்போது தான் பதிகம் எழுதி போடுறார். அப்போ தான் வாழ்க அந்தனர் வானவர் ஆணினம் வீழ்க தன்புணல் வேந்தனும் ஓங்குகன்னு எழுதினார். கூன் பாண்டியனாக இருந்த மன்னன் வேந்தனும் ஓங்குக என்ற போது நிமிர்ந்து நின்றாராம். அப்போ தான் நின்ற சீர் நெடுமாறனாக மாறினார். இந்த வாது பாட்டு அந்த ஓலையை போட்டார். அவங்க போட்ட ஓலை அப்படியே வைகை ஆற்றில் அடிச்சுக்கிட்டு போகுது. கண்ணுக்கு முன்னாடி தூரமாக போய் மறைஞ்சு போச்சு. ஞானசம்பந்தர் போட்டார். போட்ட உடனே அந்த ஏடு தண்ணீரை எதிர்த்து கொண்டு போச்சு. போகிற வேகத்தை பார்த்தோன்னே குலச்சிறையார் எப்படியாவது அந்த பாட்டு கிடைக்கணுமே, சாமி அந்த பதிகம் கொஞ்சம் வேணும், அருள் செய்யுங்கன்னார். இவர் குதிரையில் உட்கார்ந்துக்கிட்டு வைகை ஆற்றின் கரையில் போகிற வேகமாக போகிறார். ஏடு குதிரையை விட வேகமாக போகுது. இவ தான் என்ன ஞானசம்பந்தர் விண்ணப்பம் செஞ்ச உடனே அவர் ஒரு பதிகம் பாடினார். அந்த பதிகம் எங்கு போய் கரை சேர்ந்ததோ அந்த இடம்தான் ஏடு அகம் என்பதனால ஏடகம் என்று பெயராயிற்று. திரு ஏடகம் இன்றைக்கி சோழவந்தானுக்கு பக்கத்தில் இருக்குது. மதுரை போகும்போது நீங்கள் பார்க்கலாம். அந்த வைகை ஆற்றின் கரையில் ஒரு படித்துறை இருக்கிறது. இவற்றை கல்வெட்டு செய்தியாக பதிவு செய்திருக்கிறார்கள். அங்கே ஞானசம்பந்தருக்கு ஒரு திருக்கோயில் இருக்கிறது, மறந்துடாதீங்க.
அந்த பதிகம் அங்கே போய் பாடினதில்லை, வைகையின் கரையில் இருந்துக்கிட்டு ஏடு கரையேற வேண்டும் என்று பாடினார். அது ஏடகத்து ஒருவனே ஏடகத்து ஒருவனேன்னு பாடினாருங்க. இப்போ அந்த பதிகம் இன்றைக்கி ஏடகத்து பதிகமாக போற்றப்பெறுகிறது. ஆனால் உண்மையில் ஞானசம்பந்தர் திரு ஏடகம் வந்து பாடலை, வைகையின் கரையிலிருந்து பாடியது. அப்போ அந்த பதிகம் பாடணும். இப்போ குலச்சிறையார் எடுத்து கொண்டு வந்து கையில் கொடுத்தார். அதன் பிறகு அது அந்த ஓலைகளோடு சேர்க்கப்பட்டது. இப்போ சமணர்கள் கழுவில் ஏற்றப்பட்டார்கள். அதைத்தான் இங்கே சொன்னார். அந்த வாதில் தோற்ற பொழுது கழுவில் ஏற்றலாம் என்று சொன்னவர்கள் சமணர்கள், மறந்துடாதீங்க. இதுதான் நீங்கள் நம்முடைய நல்வினை இருக்குமானால் நாம் என்ன சொல்லலாம், நல்ல ஒரு செய்தியை சொல்லியிருப்போம். நாங்கள் சைவர் ஆகிறோன்னு சொல்லியிருக்கலாம், இல்லைன்னா நாங்கள் பாண்டி நாட்டை விட்டு புறப்பட்டு நாங்கள் வேறு நாட்டுக்கு போகிறோன்னு சொல்லியிருக்கலாம். இந்த ரெண்டையும் சொல்லாமல் எங்களை கழுவில் ஏற்றலாம் என்று சொன்னது எதனால் அப்படின்னு கேட்டால், தீவினை வேலை செய்ததுனாலன்னு அர்த்தம். நாமளே அப்படித்தாங்க, கோபமாக வந்துச்சுன்னா ஏதாவது ஒன்று பேசும்போது நல்வினை இருந்துச்சுன்னா நீ சொல்கிற பேச்சை நான் கேட்டுக்கிறேன், நான் திருந்திக்கிறேன்னு சொல்லுவோம். இல்லைன்னா என்ன பண்ணுவோம், கோபத்தில் ஒரு தீவினை வேலை செஞ்சுன்னா நான் என்ன பண்ணுறேன், நான் இந்த வீட்டை விட்டே போயிடுறேன், ஊரை விட்டே போயிடுறேன், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு ஏதாவது ஒன்று பேசுவோம். தோற்ற பிறகு அதை செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு போய் நின்றுடுவோம். இதுதான் அடிப்படையான. எனவே எப்பொழுதுமே நம்ம அறிவு என்பது வினையின் வழி வேலை செய்யும். அதனால் கோபத்தில் ஒரு வார்த்தையை விட்டுடக்கூடாதுங்க. ஒரு முடிவு கோபத்தில் எப்போதும் எடுக்கக்கூடாது. அது சாதாரண பிரச்சனையாக இருந்தாலும் கூட கோபப்படுகிற நேரத்திலேயோ அல்லது வருந்துகிற நேரத்திலேயோ ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. எப்போ உங்கள் மனம் அமைதியான சூழலில் இருக்குதோ அப்போ ஒரு முடிவு எடுக்கணும், அது சரியாக இருக்கும். வருத்தம் மிகுதியாக இருந்தாலும் தவறான முடிவுக்கு போயிடும், கோபம் மிகுதியாக இருந்தாலும் தவறான முடிவுக்கு போகுமே ஒழிய நல்ல முடிவை இந்த ரெண்டுமே கொடுக்காது. அது அடிப்படையில் புரிந்து கொள்ளணும். ஏன்னா ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க, ஒரு சிக்கல் வருகிறது, நாம் ஏதோ கோபமாக பேசுகிறோம், அவங்க கோபமாக பேசிட்டாங்கன்னா நீ கோபத்தில் பேசுகிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அமைதியாகணும். அதை விட்டுட்டு நாமளும் கோபமாக பேசி அப்புறம் ஏதாவது ஒரு வகையில் போய் முட்டி மோதி நிற்கும்போது அந்த வாழ்க்கை வேறொரு வகையான ஒரு சூழலை கொடுத்து விடுகிறது என்பது தான் நம்ம அந்த ஒரு நிமிட நேரம் அமைதி காத்தோம்னா வாழ்க்கை அழகாக போயிடும். ஆனால் நம்மளால் அந்த அமைதியை பின்பற்ற முடியாதனால வாழ்க்கை ஏதோ ஒரு இடர்பாட்டுக்கு போய் நின்று விடுகிறது என்பது தான் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான வழக்குகள் எல்லாம் அப்படி தான் நிற்கிது. இன்றைக்கி ஏன் நிற்கிதுன்னா அந்த ஒரு நிமிடத்தில் ஏற்பட்ட ஒரு உணர்வு தானுங்க. அவர் அப்படி சொல்லலாம், என்ன போய் இப்படி சொல்லிட்டார் அப்படின்னு ஒரு எண்ணம் தோணுன உடனே சிந்திக்கிறது. அதுக்கு முன்னாடி செஞ்ச அத்தனை நன்மையும் அறிவை மறைச்சிட்டு அந்த ஒரே ஒரு தீமை மட்டும் கண்ணுக்கு முன்னாடி நின்றுக்கிட்டு மொத்த நன்மையும் மறந்து தீமையை நினச்சிக்கிட்டு தவறான முடிவு எடுத்துருவோம். அதனால் எப்போவுமே கோபத்திலேயோ வருத்தத்திலேயோ ஒரு முடிவு எடுக்கக்கூடாது என்பதற்கு சமணர்கள் நல்ல எடுத்துக்காட்டு என்பதை மறந்துடாதீங்க. எனவே அந்த கழுவில் ஏற்றுவதற்கு துணையாக நின்றவர் நம்முடைய குலச்சிறையார். அதனால் வாதில் தோற்ற அமனரை வன்கழு தீது நீக்கிட ஏற்றுவித்தவருடைய திறம். நான் என்ன தெரிஞ்சிருக்கிறேன், ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். இனி அடுத்து நான் வேத நெறி என்று சொல்லக்கூடிய வேத நெறியினுடைய நீதி அந்த முறையில் நின்ற மிழலை குறும்பர், பெருமிழலை குறும்பர் என்று சொல்லக்கூடிய நாயனாருடைய வரலாற்றை சொல்ல முற்படுகிறேன் என்று இந்த வரலாற்றை நிறைவு செய்து அடுத்த வரலாற்றை தோற்றுவாய் செய்திருக்கிறார். அவருடைய நாமும் குலச்சிறை நாயனாருடைய திருவடி தாமரைகளை வணங்கி அடுத்ததாக பெருமிழலை குறும்பருடைய வரலாற்றை நாளைய வகுப்பில் சிந்திப்போம் என்று சொல்லி இன்றைய சிந்தனையை இந்த அளவில் நிறைவு செய்கின்றோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஒங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெலாம் வான்முகில் வழாது வெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கொன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஒங்க நல் தவம் வேள்வி மல்க மென்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மென்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் மென்மைகுள் செய்வ நீதி விளங்குக
உலகம் எல்லாம் தென்னாடுடைய சிவனே போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. ஐந்தெழுத்துப் பெருவேள்வி. ஓம் நம சிவாய சிவாய நம. ஓம் 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 திருச்சிற்றம்பலம்.